ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापयास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 380வது திருநாமத்தை துய்க்கப் போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம், சுவைக்கப் போகிறோம். இந்த ஸ்ரீவேங்கடேச திவ்ய சஹஸ்ரநாமத்தை அனுபவிக்க ஆனந்தமா இருக்கு. உங்களுக்கு விளக்கம் சொல்ல வந்த நானே ஆஹா என்று ரசித்து அப்படி அந்த சுவையில் அமைந்து போகிறேன். பாருங்கள், நாரத பகவான் நரகசம்ஹாரம் செய்ய பாமாவாக இருக்கிற பூமி அனுமதி கொடுத்த உடனே பகவான் செய்தான். பூமிக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றினான். தரையிலே கடக்கிறான் நரகன். பூமி தேவி அங்கே வரா. பூமி தேவியின் வடிவமான பாமாவும் இருக்கா, பூமி வந்துட்டா. என் பிள்ளையை கொன்னுட்டியே என்று கண்ணன் மீது அவள் சாடவில்லை. அவன் செய்த பிழைகள் அவளுக்கு தெரியும். திருந்தாத பிள்ளை என்ன பண்ண முடியும்? அதனால கண்ணபிரானை அவள் போற்றுகிறாள். நீ எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சிருக்க கிருஷ்ணாவனை சம்மரிச்சதும் உலகத்துக்கு அனுகிரகம். உலகை பாதுகாக்க நீ எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு ஏற்பாட்டையும் யார் அறிவார்கள் என்று சொல்லி பூமி தேவி தானே கூட இருந்து கண்ணபிரான் நரகனை சம்மரித்ததை பாராட்டுற அழகு இருக்கே. அதில் 2 இருக்கு. ஒன்றும் பரமாத்மாவினுடைய வேண்டுதல் வேண்டாமல் இல்லாத தன்மை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பூமிக்கு இருக்கிற தன்மை. இதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நீ அதை ஏற்றுக்கிற தன்மை இருக்கணும். மகாபாரத போரில் கடோத்கஜன் மாண்டு போயிட்டான். கடோத்கஜன் யார் தெரியுமா உங்களுக்கு? பீமனுக்கும் ஹிடிம்பி என்கிற அரக்கிக்கும் பிறந்த பிள்ளை. தாய் வழி குணம் அரக்கனா பிறந்தான். பாண்டவர்களுக்கு அவ்வளோ பணிவிட செஞ்சான். வனவாச காலத்தில் பாண்டவர்கள் போகிறச்ச ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு போகணுன்னா பாண்டவர்கள் நடந்து போயிடுவா. கடோத்கஜன் திரௌபதி தேவியை தன் தோளில் தூக்கிட்டு பெரியம்மாவுக்கு அவன் சித்தியை கொண்டு விட்டுருவான். அப்படி பாண்டவர்களுக்கு பலவித பணிவிடை செய்தான் கடோத்கஜன். துரியோதனுடைய சதியை முறியடித்து அவன் செய்த அட்டூழியங்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணினவன். வத்சலாத்துக்கும் அபிமன்யுக்கும் திருமணம் நடப்பதற்கு மெயின் சூத்திரதாரியாக இருந்தவன். பின்னால் பாரத போருக்கு முன்னாடி அவனே தூதவனாகவும் போகிறான். கிருஷ்ணனுக்கு அப்புறம் செகண்ட் தூதா. இப்படியெல்லாம் பல சிறப்புகள் கடோத்கஜன் இருந்தன. மகாபாரத போரில் ஒரு அக்ரிமெண்ட் படி தான் போர் பண்ணார்கள்.
இந்த போர் பகலில் தான் நடக்கும். எக்காரணம் கொண்டும் சூரியன் அஸ்தமித்த பிற்பாடு போர் தொடராது. சங்கு ஊதிடுவாங்க. ஆலையில் சங்கு ஊதுற மாதிரி ஃபேக்ட்ரி விட்டு மக்களை கிளம்புற போரை அப்படியே நிறுத்திட்டு போர் வீரர்கள்லாம் பாசறைக்கு போயிடுவாங்க. அன்றைய தினம் போர் முடிந்து விட்டது. மறுநாள் காலை தான் அடுத்த போர். இப்படி ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள் நம் மன்னவர்கள். அப்படி பெரிய சைன்யம், இரண்டு பக்க சைன்யமும் கிளம்பி பிரிஞ்சு போயிடும். இப்படியே தான் அவர்கள் போரை நடத்தி வந்தார்கள். 14வது நாள் வரை இப்படித்தான் போர் நடந்தது. அதுதான் ஜெயத்ரதனை எம்பெருமான் சம்மரிச்சுட்டான். அதனால உக்கிரமாக போர் நடந்தது. ரெண்டு பேருக்கும் இருட்டிலையும் தொடர்ந்தது. சூரியன் மறைந்த பிற்பாடும் போர் தொடர்ந்தது. இரவு வந்தால் அரக்கர்களுக்கு வலிமை அதிகம். அதனால கடோத்கஜன் ஆக்ரோஷமாக போரிடுறான். அன்றைய தினமே துரியோதன் போர் முடிஞ்சு போய்டும் பயப்படுற மாதிரி சைன்யம் நெடுங்கிறது. கடோத்கஜன் அடிக்கிறான், தாக்கிறான். அது தாங்க முடியாதபடி துரியோதனன் போய் சொல்றான், கர்ணா, உன் கையில ஒரு வேல் இருக்கு இல்லையா, இந்த வேல் உனக்கு இந்திரன் கொடுத்த வேல், யார் மேல் போட்டாலும் மாட்டு போயிடுவான். அந்த வேலை கடோத்கஜன் மீது போடு. கர்ணன் சொல்றான், துரியோதனா, அது ரிசர்வ் ஃபார் அர்ஜுனன். நானும் அர்ஜுனனும் தனிமை நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது அர்ஜுனன் மீது வீசணும்னு வச்சிருக்கேன். ஏற்கனவே முதல் 10 நாள் போருக்கு வரல. இப்போ இந்த கடைசி 5 நாளும் நீங்கள் தர்மபுத்திர உயிரோடு பிடிச்சி கொடுக்குறேன்னு ஏதோ கலாட்டா பண்ணி அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் அர்ஜுனுக்கு எனக்கு நேர சண்டைக்கு வாய்ப்பே குறைஞ்சி போயிடுது, வரல. ஏன் இன்னைக்கு வரல? காலையில் ஜெயத்ரதனை நாடி அர்ஜுனன் வந்த பொழுது, அதை விடு, அது ஐயா தோற்று போயிட்டார், அதை விடுன்றா ஒன்று. ஆனால் அர்ஜுனனுக்கு என்று ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிற அந்த வேலாயுதத்தை எதற்காக இந்த ராட்சசன் மீது போடணும்? கொஞ்சம் பொறுத்துக்கோ. வேற அஸ்திரங்களால் இவன் அடித்து கிடிச்சு அவனை ஸ்லோ பண்ணும். இல்லை, முடியலை, தாங்க முடியல. அவன் பார்த்தா இன்றைக்கே போகிற பிடிச்சிடுவான் போல இருக்கு. கர்ணா, ஏதோ நீ அர்ஜுனனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி, இதெல்லாம் பெரிய விஷயமா? அவனை ஒழிச்சு கட்டு, அந்த அஸ்திரத்தை போட்டு அந்த வேலை போடும். துரியோதனன் இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண உடனே கர்ணனால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த வேலை தூக்கி கடோத்கஜன் மீது எறிந்தான். கடோத்கஜன் எவ்வளோ வீர தீர பராக்கிரமத்தோட போர் பண்ணினாலும் அது இந்திரன் கொடுத்த வேல். அதை கடோத்கஜனால் தடுக்க முடியல. கடோத்கஜன் மார்பிலே வந்து சீறி பாய்ந்து விழுந்தது. கடோத்கஜன் தலையில் விழுந்து மாண்டு போனான். கடோத்கஜன் மாண்ட உடனே பாண்டவர்கள் அழுதார். நேற்றைக்கு தான் அபிமன்யுவை பறி கொடுத்தோம், இன்னைக்கு கடோத்கஜனும் பறி கொடுத்துட்டோம். பிள்ளைகளை பறி கொடுத்து ராஜ்யத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? தர்மராஜர் எவ்வளோ நல்லவன் தெரியுமா இந்த கடோத்கஜன். இவன் போயிட்டான் எனக்கு கதறி அழுதார். அதனால் கண்ணபிரான் பேசாமல் இருக்கார். உடனே கேட்டார் தர்மராஜர், கிருஷ்ணா, நீ மட்டும் பேசாமல் இருக்க, ஒன்றும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறியே. இல்லை தான், இந்த கடோத்கஜன் மீது அது வேல் போட்டது எனக்கு சந்தோஷம். ஏன்னா அர்ஜுனன் பொழைச்சிட்டான். அந்த வேல் ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். அந்த வேலை ஒரு தடவை பயன்படுத்தி கடோத்கஜன் ஒழிச்சுக்கிட்டு விட்டான். இப்போ அர்ஜுனன் பத்திரமா இருக்கான். இனிமேல் கர்ணனால் அர்ஜுனனே இந்த வேல் அடித்து வேலால் கொல்ல முடியாது. அதனால் நான் லீவ்டாக இருக்கேன். இது நீ புரிஞ்சிக்காமல் வேறு மாதிரி பேசுகிறேன்னார் கிருஷ்ணன். எப்படி இருக்கு பாருங்க. கடோத்கஜன் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எக்யூப்மெண்ட் பொழைச்சிடும். நேரத்தில் ஃபியூஸ் போடுறோம் எல்லாத்துலேயும். எலக்ட்ரிசிட்டி திடீர்னு கரண்ட் வந்ததுன்னா ஃபியூஸ் ஜாஸ்தி, ஃபியூஸ் போகாமல் போயிடுச்சுன்னா மெஷினே ஆப்ரேட் ஆகிற மெஷினே கெட்டு போயிடும். அர்ஜுனன் நினைக்கிற மெஷினை காப்பாற்ற கடோத்கஜன் ஃபியூஸ் போயிடுது. டோன்ட் வரி, எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் பாட்டில் கிருஷ்ணன் சொல்லி பார்த்தார். அப்போவும் தர்மராஜருக்கு வேறு வழி இல்லை அர்ஜுனை காப்பாற்ற. நீ ஏன் இப்படி பண்ணின, இதை தடுத்துடக்கூடாதா என்று கேட்டார் அவர். அத்தான் இன்னொன்று சொன்னால் நீ வருத்தப்படுவேன். இன்னொன்னா என்னன்னா, இவனையே நான் கொண்டு இருப்பேன்.
என்னது, இந்த பாரத போர் முடிஞ்சோடனே கடவுத்தீரை நானே கொல்ல வேண்டி வந்திருக்கும். கிருஷ்ணா என்ன சொல்ற நீ? ஆமாம் தர்மராஜா, என்னதான் இவன் உங்கள்கிட்ட அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு பணிவிட செஞ்சாலும் அவருடைய ராட்சச திறமை போகலை அவரை விட்டு. அதனால் அங்கே போகிறது, அந்தணர்கள் வேலியில் போய் துவம்சம் பண்ணுறது, அவர்களை யாகத்தில் வந்து ரத்தத்தை கொட்டதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால் நானும் அவனை உங்கள் வீட்டு பிள்ளை என்பதனால பொறுக்க வேண்டி வந்தது. நான் அப்போவே நாள் குறிச்சிருந்தேன், பாரத போர் முடியட்டும் இவரை தீர்த்து கட்டி விடுவோம்னு. நல்ல வேளை எனக்கு அந்த கட்டம் இல்லாமல் தீர்த்து கட்டி விட்டான் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே, உன் பிள்ளையாக இருந்தால் இப்படி சொல்லியிருப்பியா கிருஷ்ணா? இன்னொருத்தர் பிள்ளை போனதுனால தான் இப்படி சொல்கிறேன். உன் பிள்ளையாக இருந்தால் இப்படி சொல்லியிருப்பாயா கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான் பீமன். பகவான் சிரித்தான், என் பிள்ளையே கொன்ன வேண்டான்னா. நான் வராக அவதாரம் எடுத்தபோது எனக்கு பிள்ளையாக பிறந்தவனாக இருக்கார், அவனை நான் கொன்னேன். அதனால் என் பிள்ளை என்றோ உன் பிள்ளை என்றோ நான் பார்ப்பதில்லை. நியாயப்படி இருக்கவளை காப்பாற்றவே இல்லாத வழி. தர்மசாஸ்திரம், தர்மத்தை உத்தாரணம் பண்ணுறது என் கடமை என்று எம்பெருமான் சொல்ல போகிறான். அதுதான் பூமி சொல்கிறான். இப்படி எம்பெருமானே, நீ ஒன் பிள்ளை என்றோ மாற்றார் பிள்ளை என்றோ வேற்றுமை பாராது, மெரிட் ஆஃப் தி கேஸ், அதிலே ஏற்றபடி அனுகிரகமோ தண்டனையோ கொடுக்கக்கூடியவன். இப்போ ஏற்பட்ட நீ அல்லாது மற்றொரு இறைவன் உண்டோ? நீ செய்ததெல்லாம் சரிதான் என்று பிள்ளையை பறி கொடுத்த பூமியாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன் திருவேங்கடமுடையான். ஏன் திருவேங்கடமுடையானுக்கு பூமி ஸ்துதன் என்று திருநாமம். இதைத்தான் 380வது திருநாமமாக வைக்கிறார் நாரத பகவான். இதுவரை நாம் சொல்லியதை உங்களுக்கு வாய்ப்பாட்டாக காட்டுகிறேன். பூமியாஸ்துதோசோ நரகஸ்ய ஹந்தா பக்தைஸ்துதோயம் பவமோக்ஷதாயி மயாஸ்துதோசு மம மோக்ஷதாயி பூமிஸ்துதோசு புவனஸ்ய கோப்தா. எங்கே எல்லாரும் வேணும் சேர்ந்து ஜெபியுங்கள். பூமிஸ்துதாய நமஹா. இதே திருநாமத்துக்கு தமிழ். பூமியின் தனையனை என் புதல்வனை அழித்து எழச் செய்கின்றேன் என்று மாமா எழுப்ப எழுந்து மீண்டும் அவனை அழிக்க அன்னை பூமி பரவியதால் பூமி ஸ்துதனாக ஆனான் தானே திருவேங்கடமுடையான். எங்கே நமக்கும் அந்த உறுதி, பட்சபாதம் இல்லாத தர்மத்தையே நாம் அவலம்பிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்கிற உறுதி வர ஜெபியுங்கள். பூமி ஸ்துதாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.